அனைவருக்கும் வணக்கம். நடைபெற்ற 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் 3 ஏசித்திகளை பெற்ற நான் லினோஷன். நான் மத்துகம கலைமகள் தமிழ் மகா வித்தியாலயத்திலே கடந்த 2 ஆண்டுகளாக கல்வி கற்றேன். இதற்கு முக்கிய பங்குதாரர்களாக எமது பாடசாலையின் அதிபர் உட்பட அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். காரணம், எங்களுக்கு படிப்பதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்தமைக்கு நன்றி. முக்கியமாக தங்கி இங்கே இருந்து படிப்பதற்கான வதிவிட முகாம்கள் மற்றும் மேலதிக வகுப்புகளை எங்களுக்கு தந்து உதவினார்கள். அதுக்காக நாங்கள் உண்மையிலேயே நன்றி கடமைப்பட்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் இந்த பாடசாலையிலே 3 ஏசித்திகளை பெற்றமைக்காக நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். காரணம், இது முதல் முறையாக எங்கள் தமிழ் மகா வித்தியாலயத்திலே நடைபெற்றிருக்கிறது என்பதற்காக. நாங்கள் அம்பேத்தன தோட்டத்தில் வசிக்கின்றோம். எமது கிராமத்துக்கும் இது பெரிய மகிழ்ச்சியான ஒரு விடயமாக அமைகின்றது. அத்தோடு அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் அதிபர் உட்பட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. கலைமகள் தமிழ் மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்கும் நாங்கள் லினோஷன் மற்றும் லினோஷன். நாங்கள் இரட்டையர்கள். இருவரும் 3 ஏசித்திகளை பெற்று கலைமகள் தமிழ் மகா வித்தியாலயத்துக்கு பெருமை சேர்த்துள்ளோம். முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார் என்பது ஒரு கூற்று. அதற்கிணங்க நாங்கள் கல்வி கற்றது வீணடையாதவாறு முயற்சி செய்தது வழிவகுத்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றிகள். சுய கற்றலில் ஈடுபடுவதற்கும் அதற்கு உறுதுணையாக இருப்பதற்கும் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். தெய்வத்தான் ஆகாத முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும் என்பது வள்ளுவன் வாக்கு. அதற்கிணங்க ஒருவரும் முயற்சி செய்தால் முடியாத காரியம் எதுவும் இல்லை. எனவே ஒருவரும் முயற்சி செய்து கல்வி கற்க வேண்டும். சுய கற்றலில் ஈடுபட்டால் சிறந்த ஒரு பெறுவரை பெற்று பெறலாம். நான் சதீஷ்குமார் திவ்யாஞ்சலி. எனது ஊர் எலதூர் தோட்டம். மத்துகம கலைமகள் மகா வித்தியாலயத்தில் 2024ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு தோற்றி 2A மற்றும் 1B சித்தியை பெற்றுள்ளேன். தமிழ் மொழியில் A சித்தியும், அளவியலும் விஞ்ஞானமும் என்ற பாடத்தில் A சித்தியும், புவியியலில் B சித்தியும் பெற்றுள்ளேன். தமிழ் மொழியையும் புவியியல் பாடத்தையும் பாடசாலையிலும், அளவியல் பாடத்தை வெளிவாரியாகவும் கற்றேன். எனது இந்த வெற்றிக்கு முழு காரணமும் எமது பாடசாலைதான். எமது பாடசாலையின் அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் எங்களுக்கு தேவையான அனைத்து வளங்களையும் வழங்கி பாடசாலை நேரத்திற்கு மேலதிக வகுப்புகளை எங்களுக்கு செய்து கொடுத்து எங்களது வெற்றிக்கு பாரிய பங்களிப்பை வழங்கினார்கள். எனவே எனது பெற்றோர்களுக்கும் எமது பாடசாலையின் அதிபர், ஆசிரியர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது நன்றிகளை எனது நண்பர்கள் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றேன். கலைமகள் ஊடக பார்வையாளர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு, நாங்கள் இன்று உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்ததை முன்னிட்டு பாடசாலையில் நடைபெறும் பாராட்டு விழாவில் கலந்து கொள்ளும் தருணத்தில் சிறியதொரு நன்றி உரையினை வழங்குவதற்கு உங்கள் முன்னிலையில் நான் வந்திருக்கின்றேன். அதாவது எங்களின் வளர்ச்சிக்காக மிகவும் உறுதுணையாக இருந்த பாடசாலை நிர்வாகம் மற்றும் பாடசாலை அதிபர் அவர்களுக்கு இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, குறிப்பாக நாங்கள் இங்கு தங்கி படிப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது பாடசாலையின் அதிபர் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் அவர் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடத்தை எங்களுக்கு பொறுப்பளித்து நாங்கள் மேலும் எங்கள் வளர்ச்சி அடைவதற்கு அவர் உறுதுணையாக இருந்தார். மற்றும் எமது பாடசாலையின் உயர்தர பிரிவிற்கு எங்களுக்கு வகுப்பு பொறுப்பாசிரியராக இருந்த திரு ரஜுகாந்த் சார் அவர்கள் எந்த ஒரு தவறு செய்தாலும் அதை குறித்து காட்டி எப்படி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், கல்வி பாடங்களை மட்டுமன்றி வாழ்க்கை பாடங்களையும் சிறப்பாக எங்களுக்கு முன்னடத்தி வாழ்க்கையில் மென்மேலும் உயரங்கள் அடைவதற்கு மிக உறுதுணையாக அமைந்தார். மேலும் எங்கள் வகுப்பிற்கு பாடம் கற்பித்த அனைத்து ஆசிரியர்களும் எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக அமைந்திருந்தனர். மேலும் குறிப்பாக கூறப்போனால் கவிதா ஆசிரியர் மற்றும் அஜந்தன் ஆசிரியர், பெரேரா ஆசிரியர், சௌந்தர்ய ஆசிரியர் போன்றவர்கள் எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பதோடு, ஜெயராணி ஆசிரியர், லோகேஸ்வரி ஆசிரியர்களும் எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து எங்களின் வெற்றியில் பங்களித்து கொண்டார்கள். மேலும் எமது பாடசாலையில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற இரட்டை சகோதரர்கள் லினுஷன் அவர்களுக்கு எமது நெஞ்சார்ந்த பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வதோடு, மேலும் எமது வாழ்க்கையின் சிறப்பாகவும் சீராகவும் நடத்தி செல்வதற்கு பல அறிவுரைகளை வழங்கிய ஆசிரியர் குலாத்திற்கும் அதிபருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் ரஜீவ்.
கலைமகள் பாடசாலையில் ஆங்கில ஆசிரியராக கடமையாற்றுகின்றேன். அத்தோடு உயர்தர பிரிவுக்கு தமிழ் பாடத்தையும் கற்பிக்கும் ஒரு ஆசிரியர். இன்று 2024ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையில் தோற்றி சிறந்த பெறுபேறுகளை பெற்று பாடசாலைக்கு புகழ் தேடி தந்த அந்த அன்புக்குரிய மாணவ மாணவியரை பாடசாலைக்கு அழைத்து அவர்களை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு அதிபரின் தலைமையில் இன்று பாடசாலையில் வெகுவாக அரங்கேறியது. அந்த தருணத்தையொட்டி பாடசாலையின் ஊடக பிரிவின் வேண்டுகோளுக்கு இணங்க நாம் ஒரு சில கருத்து பதிவுகளை இன்று மேற்கொள்ளலாம் என்று நினைத்தோம். உண்மையில் இந்த பிரதேசத்தின் கல்வி வளர்ச்சியில் கலைமகளின் பங்கு அளப்பெரியதாக இருக்கின்றது. முதலில் முக்கிய விடயங்கள் இருக்கின்றது. அதில் ஒன்று, இந்த மாணவர்கள் சிறந்த பெறுபேற்றை பெற்று, அதாவது ஒரு தோட்டப்புற சமூகத்தில் இருந்து மிக கஷ்டத்துக்கு மத்தியில் பாடசாலைக்கு வருகை தந்து ஒரு சிறந்த பெறுபேற்றை பெற்று பாடசாலைக்கு மிகுந்த ஒரு புகழை ஈட்டி தந்த மாணவர்கள் என்ற வகையில் அவர்களை நாம் பாராட்டுகின்றோம். அடுத்தது, அதாவது ஏழ்மை என்பது கல்விக்கு ஒரு தடை அல்ல. யாரும் கல்வி கற்கலாம், யாரும் சாதிக்கலாம் என்ற ஒரு உத்வேகத்தை அடுத்த சந்ததியினருக்கு இவர்கள் தகவலாக வழங்கியது. இவர்கள் இன்று சிறந்த பெறுபேறுகளை 3A சித்திகளை பெற்ற 2 மாணவர்களை கொண்ட பாடசாலை எமது கலைமகள் பாடசாலை. அந்த மாணவர்கள் இந்த சமூகத்துக்கு சொல்லும் செய்தி என்ன, அவர்கள் இந்த சமூகத்துக்கு சொல்லும் அந்த செய்தி என்ன என்பதை நாம் பார்த்தால், நாம் அனைவரும் சாதிக்கலாம். நான் கலைமகள் தமிழ் மகா வித்தியாலயத்தின் அதிபர் சசிகுமார். 2024ஆம் ஆண்டு நடந்து முடிந்த உயர்தர பரீட்சையிலே எங்களுடைய மாணவர்கள் கலைப்பிரிவிலே ஒரு வரலாற்று சாதனையை நிலைநாட்டி இருக்கின்றார்கள். குறிப்பாக லெனு ஆகிய இரட்டையர்கள் 3A சித்திகளை பெற்று 2024ஆம் ஆண்டின் சாதனையாளர்களாக மிளறுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் 2A சித்திகள், A சித்திகள், 3B சித்திகள் போன்ற பல சித்திகளை, குறிப்பாக பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களிலே 83 வீதமான மாணவர்கள் சித்தியடைந்திருக்கின்றார்கள் என்பது எங்களுக்கு வரலாற்றிலே ஒரு பெருமையான விடயமாக இருக்கின்றது. அந்த வகையில் உயர்தர வகுப்பிலே கற்பித்த எங்களுடைய ஆசிரியர்கள், அதே போல பாடசாலையினுடைய பிரதி அதிபர்கள், பகுதி தலைவர்கள், இணைய ஆசிரியர்களுக்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக அவர்களுடைய அயராத அந்த முயற்சி எங்களுக்கு திருவினையாக்கி இருக்கின்றது. அதே போல இந்த மாணவர்களுடைய பெறுபேறிலே எங்களுடைய பெற்றார்கள், பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள், எங்களுடைய பாடசாலையோடு அந்யோன்ய உறவை வளர்த்திருக்கின்ற அன்புள்ளங்கள் எல்லோரும் காரணமாக இருந்திருக்கின்றார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நான் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் அதிபர் என்ற வகையிலே. அது மட்டுமல்லாமல் எங்களுடைய பாடசாலையிலே 2019ஆம் ஆண்டு உயர்தரம் ஆரம்பிப்பதற்கு எங்களுடைய முன்னாள் அதிபர் திரு எஸ். லிங்கநாதன் அவர்கள் தான் அதற்கு வழி அமைத்திருந்தார். அவரையும் இந்த இடத்திலே நன்றியுணர்வோடு ஞாபகப்படுத்துவதோடு, அவர் ஆரம்பித்த அந்த செயற்பாடுகள் இன்று படிப்படியாக பல வெற்றியை நோக்கி எங்களுடைய பெறுபேறுகள் நகர்ந்திருக்கின்றது. குறிப்பாக கிழக்கு பல்கலைக்கழகம், வடக்கு பல்கலைக்கழகம் போன்ற பல பல்கலைக்கழகங்களிலும், நாட்டிலே பல பாகங்களில் இருக்கின்ற ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளிலும் எங்களுடைய மாணவர்கள் தொடர்ச்சியாக பல சாதனைகளை நிலைநாட்டி வருகின்றார்கள். இது எங்களுடைய பிரதேசத்துக்கு கிடைத்த ஒரு பெரும் வெற்றியாக நான் கருதுகின்றேன். அது மட்டுமல்லாமல் எதிர்வருகின்ற காலங்களிலே நாங்கள் வர்த்தக பிரிவையும் விஞ்ஞான பிரிவையும் எங்களுடைய பாடசாலையிலே ஆரம்பிக்கலாம் என்ற எண்ணத்தோடு அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். எனவே இது சார்ந்த நல்லுள்ளங்கள் எங்களுடைய பாடசாலையோடு கைகோர்த்து கொண்டு இந்த பிரதேசத்திலே எதிர்காலத்தில் விஞ்ஞான துறையிலும் கணித துறையிலும் பல மாணவர்கள் உருவாகுவதற்கு உங்களுடைய பூரண பங்களிப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.